மோவாபின் அரசனான பாலாக் இஸ்ரவேல் மக்களை பார்த்து அஞ்சினான். அவர் அவர்களை வாளால் அழிக்க முடியவில்லை, வார்த்தைகளால் அழிக்க நினைத்தான். அதற்காக வேத நாடுகளுக்கு கூட வெளியான ஒரு தீர்க்கதரிசியான பிலேயாமை வரவழைத்தான். அவனிடம் ஒரு பணி, இஸ்ரவேலரை சபிக்க வேண்டும். பிலேயாம் ஆரம்பத்தில் தயங்கி நின்றாலும் இறுதியில் பயணமாகிறான். ஆனால் அதற்கேற்ப அவர் வாய் திறந்த போது எதிர்பார்த்தது நடக்கவில்லை. சாபம் சொல்வதற்கு பதிலாக ஆசீர்வாதங்கள் வந்தன. அவர் முதலில் சொன்னதில் ஒன்று, எவ்வளவு நன்று உமது கூடாரங்கள் யாக்கோபே, உமது வாசஸ்தலங்கள் இஸ்ரவேலே. இதை பார்த்து நம்முடைய முனிவர்கள் கேட்கிறார்கள், ஏன் பிலேயாம் கூடாரங்களையும் வாசஸ்தலங்களையும் குறிப்பிட்டார்? அவர் என்ன பார்த்தார்? மித்ராஷ் சொல்கிறது, பிலேயாம் கவனித்தார். ஒவ்வொரு கூடாரத்தின் கதவும் மற்றதையொருங்கே நோக்கவில்லை. ஒவ்வொரு குடும்பமும் தனிமையையும் மரியாதையையும் பாதுகாத்தபடி தங்கள் கூடாரங்களை அமைத்திருந்தார்கள். அவருக்கு புரிந்தது, இஸ்ரவேலின் வலிமை நம் நினைப்பது போல் எண்களிலும் படைகளிலும் இல்லை. அது அவர்களது உள்ளார்ந்த ஒழுக்கத்திலும் மரியாதையிலும் குடும்ப வாழ்வை பாதுகாக்கும் பரிசுத்த மனப்பான்மையிலும் இருந்தது. பாலக்காட்டிலும் இந்த ஒழுங்குமிக்க தன்மைதான் தேவனுடைய பாதுகாப்பை பெற்றது. இதுவே அவரை சபிக்க முடியாமல் செய்தது. இங்குதான் நமக்கான பாடம் இருக்கிறது. உலகம் பெரும்பாலும் வெளியை பார்க்கிறது, அதிகாரம், அழகு, கட்டுப்பாடு. ஆனால் கடவுள் உள்ளத்தை பார்க்கிறார். உண்மையான ஆசீர்வாதத்தின் அடித்தளம் அது வெளிப்படையான வெற்றிகளில் இல்லை, நாம் தனியாக இருக்கும்போது எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதில் தான் உள்ளது. நம்மை நெருக்கமாக இருப்பவர்களை எப்படி மதிக்கிறோம், பரிசுத்தமான விஷயங்களை எப்படி பாதுகாக்கிறோம், நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒழுக்கத்துடன், உள்ளார்ந்த ஆன்மீக ஒழுங்குடன், அமைதியான நம்பிக்கையுடன் கட்டியெடுத்தால் அங்கேதான் ஆசீர்வாதம் குடியிருக்கும். இஸ்ரவேலின் முன்னுதாரணத்தை பார்த்து நாம் கற்றுக்கொண்டு நம் வீடுகளையும் சமூகத்தையும் பரிசுத்தமான வாசஸ்தலங்களாக மாற்றுவோம். அங்கேதான் இறைவன் வசிப்பார்.